ஹாய். இந்த ப்ரோக்ராம் யுனைடெட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது ஹோலாக வேர்ல்டே டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இது குளோபல் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இதோட மெயின் கோல் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முன்னாடி படிச்சிருப்போம். நம்மளும் ரிசோர்ஸை பயன்படுத்தணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் அதை பயன்படுத்துறதுக்கு கொடுக்கணும். இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதில் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறது, குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சியை கொடுக்கறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப், எஜுகேஷன், ஹெல்த்து அதெல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் வரும் இந்த கான்செப்டில். இது யூஎன்டிபி பார்த்திங்கன்னா 170 கண்ட்ரி, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 170 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் ரோல் வந்து பாவர்ட்டியை குறைக்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும், கிரைசிஸ் ப்ரிவென்ஷன். கிரைசிஸ்னால் அதாவது வீழ்ச்சின்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து அது வராமல் தடுக்கிறது, வந்ததுன்னா அது வந்து ரெக்கவர் ஆகுறது. லைக் டிசாஸ்டர், 2 கண்ட்ரிக்கெல்லாம் சண்டை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேசி சால்வ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அங்கே ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன் இருக்கும். அப்போ அதை பற்றின ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ ட்ரைபல் பீப்புளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஃபாரஸ்ட்டை பற்றி. அப்போ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது மற்ற கண்ட்ரிக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் கெப்பாசிட்டி பில்டிங். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இது 1965 ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு, யூஎஸ்ஏல இருக்குது. இது நிறைய கவர்மெண்ட்டோடையும் சிவில் சொசைட்டியோடையும் யூஎனோட அதர் ஏஜென்சி லைக் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும், அதோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, உங்கள் மெயின் ஃபோக்கஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது, டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் அப்படின்னா கிங் ரூல் இல்லை, மொனார்கி இல்லாமல் மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.